நான் இந்த மாடு நான் பல்லு நான் இது நான் 2 பல்லுங்க. இது 2 ஆமா, பல்லா? இது 2 பல்லுங்கண்ணா. ஃபர்ஸ்ட் லாக்டேஷனு. ஆ. இது உங்களுக்கு 6 பல்லுங்கண்ணா. 2வது லாக்டேஷனா. 2மே உங்களுக்கு தென்காசிக்கு போகுதுங்கண்ணா. தென்காசி. தென்காசிங்க. அவர் வந்து எனக்கு கொம்பு டைப்பான மாடு தான் வேணும்னு கேட்டாரு. அவர் வந்து எனக்கு மாடு வந்து நல்லா ஹைட் வெயிட்டா வேணும்னு கேட்டாரு. கொஞ்சம் கறவையில தப்பா இருந்தாலும் பரவாயில்லைங்க. அவர் வந்து கொஞ்சம் அந்த பிரீடு மாடா எடுத்து எனக்கு செட் ஆகலைங்க. அதனால கொஞ்சம் கொம்பு டைப்பா மாடு வேணும்னு கேட்டாரு. அவருக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்குங்கண்ணா. மாடு ஹைட் வெயிட் நல்லா அகலக்கட்டுங்க. நல்லா கொம்பு டைப்பான மாடு. இது நல்லா மேய்ச்சல் முறையான மாடு. உங்களுக்கு வந்து கறவை பாருங்க இப்படி இருக்கு. நல்லா காம்பு டைப்பு. இது 2வது லாக்டேஷன் தான். நல்லா அரடி கேப் இருக்குது. ஒரு கறவை பார்த்தோன்னா உங்களுக்கு 20 கறக்காதுன்னா ஒரு 15 16 தான் கறக்குங்க. 15 16 தான் கறக்குங்கன்னா ஒரு நாளைக்கு ஃபார் டேவுக்கு. ஆனா மாடு மட்டும் ஒரு 7 அடி லென்த் இருக்குதுங்க. 7 அடி லென்த் இருக்குது. நல்லா கொம்பு டைப்ல கிராஸ் டைப்பு. நல்லா மாடு ஆரோக்கியமா இருக்குதுங்கண்ணா. இதோட மாடோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா கறவை கம்மியாக கறந்தாலும் இம்யூனிட்டி பவர் ஜாஸ்திங்க. அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்குங்கண்ணா. உங்களுக்கு வந்து கால்சியம் பிரச்சனையோ மற்ற பிரச்சனையோ எதுவுமே இதில் அடாப்ட் ஆகுதுங்க. அப்படியே உங்களுக்கு ஃபீவரா வந்தாலும் 2 நாள்ல ரெடி ஆகி போகக்கூடிய கெப்பாசிட்டி இதில் இருக்குதுங்க. அதில் உங்களுக்கு சினப்பிடிக்கிற தன்மை அது நல்லா இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து கிராஸ் டைப்பான மாடுக்கு வந்து சினப்பிடிக்கிற தன்மை நல்லா இருக்கும். அது வந்து பருவத்துக்கு கரெக்டா வருங்கண்ணா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாடு நல்லா ஆரோக்கியமான மாடு, நடக்கிறது நல்லா எங்க விட்டாலும் மேய்ஞ்சிங்க. ஒரு மேய்ச்சல் டைப் மாடுக்கு இது எடுத்துட்டு போலாங்கண்ணா. ஒரு ஃபார்ம் டைப்புக்கு எடுத்துட்டு போலாங்க. எவ்வளவு நாள் ஆகும்ண்ணா டைம்? இது உங்களுக்கு இன்னும் ஒரு 20 நாள் டைம் இருக்குதுங்க. 20 நாள் டைம் இருக்குது. இங்க பாருங்க கிராஸ் மாடதால குணம் பாருங்க எவ்வளவு அருமையா இருக்குது. 4 காம்பு ஒரே லெவலா இருக்குது. அரடி கேப் இருக்குது. கிராஸ் டைப் மாடு இருந்தாலும் உதைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைங்கண்ணா. இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லாக்டேஷனுங்க. பல்லு இப்பதான் உங்களுக்கு 2 பல்லுல இருந்து போட்டு 4 பல்லு ஆயிருக்குதுங்க. 3 பல்லு விழுந்துருக்குதுங்க. 4 பல்லு தான் ஆயிருக்குது. ஃபர்ஸ்ட் லாக்டேஷனுங்க. இங்க பாருங்க நல்லா காம்பு சுத்தல. இது அரடி கேப் இருக்குண்ணா. இது ஒரு நாளைக்கு கறவை பார்த்தோன்னா ஒரு 13 லிட்டர் சொல்லலாங்க. 13 லிட்டர் சொல்லலாங்கண்ணா. ஒரு 17 ஒரு 20 அது கறக்காதுங்க. இது என்ன பிரீட் வரும்? இது உங்களுக்கு வந்து ஆல் பிளாக் டைப்புங்க. ரெண்டுமே HF கிடையாதுங்க. கிராஸ் டைப்பான மாடுங்க தான். இது வந்து ஆல் பிளாக் கிராஸ்ங்க. உங்களுக்கு வந்து கறவையில் நல்லா இருக்குன்னா நல்லா குணங்க. ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் நல்ல குணங்க. எவ்வளவு நாள் ஆகும் டைம்? இது உங்களுக்கு 1 மாசத்துக்கு மேல ஆகும்னா 1.5 மாசமே ஆகும்னா. 1.5 மாசமே ஆகும்னா. எதனால அவ்வளவு டைம் இருக்கு? அவங்க வந்து பார்த்தனா எனக்கு வந்து கறவையில வந்து கம்மியா கறந்தாலும் மாடு நல்லா ஹைட் வெயிட்டான வேணும். என்னோட தோட்டத்துல வந்து நல்லா மேய்ஞ்சிட்டு வர டைப்பா வேணும். அதனால வந்து அவளுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயா வர்ற மாதிரி ஒரு ஐடியா போல் இருக்குதுங்க. மாடு வந்து கட்டி வைக்காம ஃப்ரீயா வர்ற மாதிரி. அதனால கிரீன் வால் இருக்குங்களா. எங்க தோட்டத்துல ஒரு 10-15 ஏக்கரா இருக்குதுங்க. நல்லா கிரீன் இருக்குதுங்க. கிரீன் வால் இருக்கிறதால மேய்ஞ்சிட்டே எங்களுக்கு கறவை கறக்கிற மாதிரி நான் ஒரு தேவையான கொஞ்சோண்டு பில்லெட்டு போற மாதிரி. அதனால மாடு ஆரோக்கியமா எடுத்து கொடுத்துருக்குங்கண்ணா. 2 மாடு மாருங்க சுறுசுறுப்பா இருக்குதுங்க. மாடுல எந்த குறையும் இல்லைங்கண்ணா. 2 மூஞ்சி சிட்டிங்கண்ணா. இது பார்த்தோன்னா உங்களுக்கு 4 பல்லு தான் ஆகுதுங்க. மாடு கிராஸ் டைப் மாடான்ற அளவுக்கு மாடு நல்லா இவ்வளவு ஹைட்டா வளர்ந்து வந்துருக்குதுங்க. கிட்டத்தட்ட 2 மாடுமே 7 அடிக்கு லென்த் இருக்குதுங்கண்ணா. ஹைட் பார்த்தோன்னா என் ஹைட் இருக்குதுங்க. இதெல்லாம் வண்டி எல்லாம் எப்படி? வண்டி அவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்கண்ணா. அவங்களே வண்டி இருக்குதுங்க. மொத்தம் 4 மாடு எடுத்திருக்காங்க. இப்ப பார்த்தா 2 மாடு எடுத்திருக்குங்க. சரி சரி சார். இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து மில்க் கிடையாதுங்க. HFல கிராஸ் டைப்பான மாடுங்க. குறைவான மில்க் இருந்தாலும் மாடுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராதுங்க. உங்களுக்கு வந்து வெயில் அடாப்ஷன் எல்லாமே நல்லா இருக்கும். நமக்கு இதுலயே வந்து மில்க்லயே வரலாம். இதுல மில்க் எடுத்தோம்னா பிரீடு பார்த்து எடுக்கணும். இதுல மில்க் நம்ம எடுத்தோம்னா HFல டீசல் டைப், ஃபயர் டைப், ஓரியோ டைப், டெர்மினேட்டர், ஜூபிட்டர், சாம்பியன்ஸ் எல்லாம் இருக்குன்னா. இப்ப ABS இருக்கு. இப்ப ரீசெண்டா WS இருக்குதுங்க. அதெல்லாம் நம்ம பார்த்து எடுத்தோம்னா இவ்வளவு பெரிய மாட்டுக்கு நம்ம கறவைத்தன்மை கிட்டத்தட்ட ஒரு 25 லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்கன்னா அட்லீஸ்ட் 20 லிட்டர் கறக்குங்கண்ணா. ஆனா நம்ம இது 20 25 சொல்ல முடியாதுங்க. நம்ம ஒரு 17 லிட்டர் அவ்வளவுதான் சொல்லியிருக்குங்க. ஏன்னா அது அவ்வளவுதான் கறக்கும். இது HF கிராஸுங்க. இது எடுத்திருக்க மெயின் ரீசன் என்னன்னா பாலுடைய SNF ஃபேட் வரும். உங்களுக்கு நல்லா வெயிலுக்கு மழைக்கு தாங்குங்க. உங்களுக்கு வந்து சினை பிடிக்கிற தன்மை நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தா ஒரு மேய்ச்சல் முறையான மாடுங்க. இது